ஹை டியூட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வந்து வெற்றிகரமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து நடந்து முடிஞ்சிச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து 7000க்கும் மேற்பட்ட தேர்வு மையத்தில் 15 லட்சத்துக்கு மேற்பட்டவர் வந்து தேர்வு எழுதினாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க விண்ணப்பிச்சவங்க எத்தனை பேர்னு கேட்டிங்கன்னா 24 லட்சம் பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. பட் எழுதினவங்க வந்து ஒரு 15 லட்சம் பேர் தாங்க எழுதியிருக்காங்க. இருந்தாலுமே வந்து குரூப் 4 வந்து ரொம்ப வந்து நடவடிக்கை எடுக்கணும். அதாவது குரூப் 4 வந்து ரத்து செஞ்சு திரும்ப வந்து குரூப் 4 எக்ஸாம் வந்து எக்ஸாம் வைக்கணும். வேற கொஸ்டின் பேப்பர் எடுத்து கரெக்டாக அதுவும் டைமுக்கு வந்து கரெக்டாக எடுக்கணும்னு சொல்லிட்டு பாமக நிறுவனர் இருக்கார்ல, டாக்டர் ராமதாஸ் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழக அரசுக்கு. பட் அது வந்து எதனால வந்து அவர் கோரிக்கை விடுத்திருக்காரு, என்ன வந்து அங்கே பிரச்சனை ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் வந்து டிஎன்பிசியை பற்றி ஒரு சில விஷயத்தை நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஎன்பிசி என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துகிற குரூப் 4, குரூப் 2, குரூப் 3, குரூப் 1 இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்குங்க. இதில் குரூப் 4 எக்ஸாம் வந்து எல்லாமே வந்து 25 லட்சம் பேர் வந்து அப்ளிகேஷன் போட்டாங்க. அதில் வந்து 15 லட்சம் பேர் தான் எழுதுனாங்க. இதில் வந்து என்ன வந்து முறைகேடு நடைபெற்றது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நீட்டில் வந்து முறைகேடு ஏற்பட்டது, அந்த மாதிரி ஏற்பட்டதான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. என்ன ஏற்பட்டதுன்னா, இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஹாலுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேர்வு வந்து 8:30க்குள்ளே நீங்கள் போயிருக்கணும். தேர்வு மையத்துக்கு நீங்கள் 8:30க்குள்ளே போயிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 9 மணிக்கு வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து 9:15க்கு வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, புக்லெட் வந்து கொடுத்துருப்பாங்க. 9:15 கொடுத்து ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஓஎம்ஆர் ஷீட்டு கொடுத்து அதில் வந்து ஃபில்அப் பண்ண சொல்லிடுவாங்க. உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் இதெல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு 9:30 to 12:30 வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதணும். இதுதான் வந்து அந்த இதில் ஹால் டிக்கெட்லேயே வந்து போட்டுருந்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இங்கே என்ன நடந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில மையத்தில் தமிழ்நாட்டில் வந்து என்ன நடந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே வந்து 9:30க்கு தான் வந்தாங்களா. அதாவது ஹாலில் வந்து இன்வெஸ்டிகேஷன் இருப்பாங்களா, சரிங்களா, சூப்பர்வைசர் இருப்பாங்களா, ஸோ அவங்க வந்து 9:30க்கு தான் வந்தாங்களாம். 9:45க்கு தான் வந்து அவங்க வந்து கொஸ்டின் பேப்பரே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து 10 மணிக்கு தான் வந்து சில தேர்வு மையத்தில் வந்து எக்ஸாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதனால வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேரால் ஃபுல்லாக வந்து ஆன்சர் பண்ண முடியல. சரிங்களா, டிஎன்பிசி குரூப்பில் வந்து ஒரு 200 மார்க்குங்க. சரிங்களா, ஸோ 200 கொஷினுக்கு நீங்கள் வந்து 200 கொஷினுமே நீங்கள் அட்டன் பண்ணி ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க். சரிங்களா, மொத்தம் 300 மார்க்கு. சில பேர்னால 150 கொஷின் அட்டன் பண்ண முடியுது, சில பேர்னால வந்து ஒரு 100 கொஷின் தான் அட்டன் பண்ண முடியுது, சில பேர்னால ஒரு 115 இந்த மாதிரி கொஷின் தான் அட்டன் பண்ண முடியுது. ஸோ முழுமையாக ஒரு கொஷின் தாள, அதாவது அந்த புக்லெட்டில் இருக்க கொஷின்ஸை வந்து அட்டன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறது. அடுத்து நம்ம பாமக நிறுவனர் ராமதாஸ் இருக்கார்ல, ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிஎன்பிசி வந்து ரிட்டன் நீங்கள் பண்ணணும், எக்ஸாம் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரீசனுக்காக தான் வந்து அவர் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க. பட் இது வந்து இன்னும் வந்து பேசப்படலை. சரிங்களா, இது வந்து இன்னும் யாருமே வந்து பேசலைங்க. ஸோ பெரிய பெரிய நியூஸ் சேனலாக இருக்கட்டும் யாருமே வந்து பேசல. ராமதாஸ் மட்டும்தான் இப்போ வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ மேபி இனிமேட்டுக்கு வந்து இதை பற்றி பேசுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போயிருந்தீங்கன்னா உங்களோட ஹாலில் நீங்கள் வந்து கரெக்டாக எழுதுனீங்கன்னா 9:30க்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணீங்களா, இல்லை வந்து 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணீங்களா? சில தேர்வு மையத்தில் வந்து 10:15 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 45 நிமிடம் வந்து அவங்களால வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆனால் வந்து முடிஞ்சோன்னா 12:45 வரையுமே வந்து எக்ஸாம் எழுதிட்டு அப்படியே வந்து புக்லெட்டில் வந்து எல்லாமே வந்து அதில் உள்ள என்னென்ன இது போடுவாங்களே, அதை கூட்டி போடுவாங்களே. ஸோ ஏல எத்தனை போட்டிங்க, பியில் எத்தனை போட்டிங்க, சியில் எத்தனை போட்டிங்க, எந்த பேஜில் என்னென்ன போட்டிருக்கீங்க, இது எல்லாத்தையுமே வந்து கால்குலேட் பண்ணி போடுறதுக்குள்ளே வந்து 1 மணி ஆயிடுச்சிங்க. சரிங்களா, அதாவது முழுமையாக வந்து 200 கொஷினுக்கு வந்து யாராலுமே வந்து ஆன்சர் பண்ண முடியல ஒரு சில தேர்வு மையத்தில். சரிங்களா, அதில் குறிப்பிட்டு வந்து ஒரு 2-3 லட்சம் பேர் வந்து இந்த மாதிரி பாதிப்பில் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ராமதாஸ் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க. தமிழக அரசு தான் இதுக்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். சரிங்களா, ஃபியூச்சரில். இப்போ குரூப் 4 எக்ஸாம் வந்து ஈஸியாக இருந்ததா ஈஸியாக இல்லையான்றதா உங்களுக்கு ஒரு கொஷின். சரிங்களா, ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து குரூப் 4 எழுதிருப்பீங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன்ன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முன்ன நீங்கள் எழுதிருப்பீங்களே, ஸோ குரூப் 4 எக்ஸாம் வந்து நிறைய பேர் வந்து ஒரு 3 டைம்ஸ் எழுதிருப்பீங்க, 2 டைம்ஸ் எழுதிருப்பீங்க, 4 டைம்ஸ் எழுதிருப்பீங்க. ஸோ அவங்களாம் வந்து முன்ன கேட்ட கொஸ்டினுக்கு இப்போ கேட்ட கொஸ்டினுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? சரிங்களா, முன்ன எழுதுனது வந்து ஈஸியாக இருந்ததா, இல்லை இப்போ எழுதுனது ஈஸியாக இருக்கா? இப்போ நீங்கள் வந்து முன்ன வந்து ஒரு 100 மார்க் எடுத்துருந்தீங்கன்னா இப்போ வந்து எத்தனை மார்க் எடுப்பீங்க? ஸோ அது எல்லாமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பர்டிகுலராக ஒரே ஒரு கொஷின் தான் வந்து ரொம்ப வந்து நிறைய இடத்துல வந்து வைரல் ஆச்சுங்க. மாம்பழம்னு ஒரு கொஷின். சரிங்களா, ஸோ அதை நான் கூட ஆர்டிக்கலை நான் படித்தேன். மாம்பழம்ன்ற ஒரு கொஷின், அந்த கொஷினில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. அந்த கொஷினே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு புத்திசாலி ஒரு மனிதன், சரிங்களா, ஒரு புத்திசாலி ஒரு மனிதன், ஒரு டிரைவர் நீங்கள் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா 30 டோல்கேட்டை கடந்து போகணுங்க. அந்த மாம்பழத்தை எடுத்துகிட்டு போய் 30 டோல்கேட்டுக்கு கொண்டு போகணும். ஒரு மூட்டையில் 30 மாம்பழ விகிதம் 3 மூட்டை. சரிங்களா, அது வந்து ஏபிசின்னு வச்சுக்கலாம். ஏ வந்து ஒரு மூட்டை, பி ஒரு மூட்டை, சி ஒரு மூட்டை.
அந்த ஏல வந்து 30 மூட்டை இருக்குது, பியில் வந்து ஒரு 30 மூட்டை இருக்குது, சியில் வந்து ஒரு 30 மூட்டை இருக்குது. சரிங்களா? இந்த 30 மூட்டையில் 90 மாம்பழம் இருக்குது. அவர் வந்து 30 டோல்கேட்டை கடந்து போகணும். அந்த 30 டோல்கேட்லேயும் ஒவ்வொரு டோல்கேட்டுக்கும் ஒரு மூட்டையிலேருந்து ஒரு மாம்பழம் வந்து அவங்க வந்து அந்த டோல்கேட்டுக்காரங்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தாண்டி போகணும். ஸோ ஆக மொத்தம் வந்து 30 டோல்கேட் பாருங்க. ஆக மொத்தம் ஒவ்வொரு மூட்டையிலேருந்து ஒவ்வொரு இது கொடுத்துட்டு போனால் 30 ஜீரோ தான் போய் எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் நினைப்பீங்க, நீங்கள் இதை ஆன்சர் பண்ணியிருந்திருப்பீங்க. நிறையா பேர் 75% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஜீரோ தான் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான ஆன்சர் என்ன கொடுத்துருந்தாங்க, 0, 10, 20, 25 சம்திங் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் நிறைய பேர் வந்து நீங்கள் ஜீரோ தான் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, ஆனால் ஆன்சர் வந்து ஜீரோ இல்லையா. ஸோ இதை வந்து நான் படிக்கக்குள்ளே வந்து எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது. என்னடா ஜீரோ இல்லையா, அவன் கரெக்டாக வந்து ஜீரோ தானே வரும் அப்படின்னு நம்ம யோசிக்கக்குள்ள அங்கே நீங்கள் கொஸ்டின் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டெலிஜென்ட் மென், அதாவது புத்திசாலி மனிதர். ஸோ அவன் வந்து ஒரு இன்டெலிஜென்ட். சரிங்களா? அதுக்கு ஆன்சர் வந்து 25. சரிங்களா? ஜீரோவும் இல்லை, 10 இல்லை, 20 இல்லை, 25. அந்த 25 எப்படி வந்ததுன்னு நான் மேலே வந்து ரீட் பண்ண பார்க்கக்குள்ள வந்து அவங்க வந்து அதுக்கான ஆன்சர் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அந்த புத்திசாலி மனிதர் என்ன பண்ணுறான்னா, வந்து ஒரு 10 டோல்கேட்டுக்கு போகும். 10 டோல்கேட்லேயும் வந்து ஏபிசி இருக்கா. ஸோ அதில் வந்து ஒவ்வொன்றும் கொடுத்துற என்னாகும், ஏல வந்து 20 மிச்சம் இருக்கும். 10 டோல்கேட்டை தாண்டதுக்கப்புறம் பியில் வந்து ஒரு 20 இருக்கும், சியில் வந்து ஒரு 20 இருக்கும். அவர் என்ன பண்ணிட்டார்னா, அந்த சியில் இருக்க மீதி இருக்க 20 இருக்குல்ல, அதை வந்து ஏல ஒரு 10 போட்டார், பியில் ஒரு 10 போட்டார். சரிங்களா? 10 டோல்கேட் முடிஞ்சிருச்சு. இப்போ 2 மூட்டை, 3 மூட்டை வந்து 2 மூட்டையாச்சா. இப்போ வந்து ஏ இருக்குது, பி இருக்குது, அதில் 30 இருக்குது. அடுத்து அந்த டிரைவர் என்ன பண்ணுறாருன்னா, அடுத்து ஒரு 15 டோல்கேட்டை தாண்டி போகிறாரு. 15 டோல்கேட்டை தாண்டி போனவங்கள ஒரு மூட்டை கொடுக்கணுமா. அப்போ 15 × 2 எவ்வளோ ஆச்சு, 30 போயிடுச்சா. மீதி எல்லாம் எத்தனை இருக்கும், 20 15 இருக்கும். ஏல ஒரு 15 இருக்கும், பியில் ஒரு 15 இருக்கும். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஏபியில் இருக்க அந்த பியில் இருக்க ஒரு 15 சேர்த்து ஏவை போட்டார். ஸோ ஒரே ஒரு மூட்டை இருக்கும்ல. ஸோ அடுத்து ஒரு 5 டோல்கேட்டை தாண்டி போகல அவர்கிட்ட 25 மாம்பழம் இருக்குமா. இதுதான் வந்து ஆன்சராக. இந்த கொஷின் வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் 75% ஆஃப் பீப்புள் வந்து நீங்கள் வந்து ஜீரோ தான் ஆன்சர் பண்ணுவீங்க. பட் இதுக்கான ஆன்சர் வந்து 25. ஸோ இந்த ஒரு கொஷின் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பேசும் பொருளாக இருந்ததுங்க. ஸோ நிறைய பேர்னால வந்து இதை ஜீர்ணிக்கவே முடியல. ஐயோ ஒரு மார்க் போச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்ல கொஷின் எடுத்திருக்கீங்க. டிஎன்பிசி வந்து சூப்பராக வந்து கொஷின் எடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயத்தில் வந்து நிறைய கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க. பட் என்னன்னா, ஒரு சில தேர்வு மையத்தில் வந்து நிறைய குளறுபடி ஏற்பட்டுருங்க. ஸோ லேட்டாக வந்திருக்காங்க, லேட்டாக வரல, நிறைய பேர்த்தால கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி நிறைய குளறுபடி ஏற்பட்டதுனால ராமதாஸ் வந்து இந்த இப்போ எழுதின எக்ஸாம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து ரத்து செஞ்சு திரும்ப வந்து நீங்கள் வந்து ரீ எக்ஸாம் வைக்கணும். ஸோ ரீ எக்ஸாம் என்னைக்காவது ஒரு நாள், சரிங்களா, இந்த மந்த் இல்லைனா வந்து நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தியிருக்காரு. ஸோ அவர் தான் வந்து ஃபஸ்ட் இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இன்னும் வந்து இது வந்து நியூஸ் மீடியா வந்து பெருசாக எடுத்துக்கல. சரிங்களா? இது எல்லாமே வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் தான் வந்து இது வந்து பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எத்தனை பேர் வந்து குரூப் 4 எக்ஸாம் எழுதுனீங்கன்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஷினுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணீங்க, இப்போ நான் கொஷின் சொன்னேன், அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணீங்கன்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து கோச்சிங் சென்டர் போயிருந்திருப்பாங்க. 1 இயர் இல்லை வந்து 6 மந்த்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை வந்து 4 மந்த்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. மணி கொடுத்து ஒரு எல்லா எக்ஸாமுக்கும் வந்து அவங்க படிக்கிறாங்க. பட் எல்லா எக்ஸாம்லையுமே வந்து இப்படி வந்து நிறைய குளறுபடி ஏற்படுதுன்னு நினச்சாதான் நமக்கு வந்து ரொம்ப வந்து வருத்தமாக இருக்கு. இதே மாதிரி தான் நீட் எக்ஸாம். சரிங்களா? ஸோ நீட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து நிறைய குளறுபடி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு என்டிஏ மேலே நிறைய புகார் கொடுத்துருக்காங்க. இது வந்து கோர்ட் கேஸ் வரைக்கும் போயிருந்திருக்கு. இப்போ திரும்ப வந்து நம்ம தமிழ்நாட்டில் எழுதுகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் நிறைய மாணவர்கள் வந்து இதை நம்பி தான் இருக்காங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4. அதுவும் குரூப் 4 வந்து நிறைய பேர் எழுதுவாங்க குரூப் 2, குரூப் 1 கம்பேர் பண்ணுறத விட. ஏன்னு கேட்டிங்கன்னா, குரூப் 4 வந்து நீங்கள் வந்து 10th எலிஜிபிலிட்டி. சரிங்களா? 10th பாஸ் பண்ணுறத போதும், இல்லை வந்து 12th பாஸ் பண்ணுறத போதும், என்ன வந்து என்ன ஒரு டிகிரி இருந்தாலே போதும். இதில் வந்து நிறைய பேர் விண்ணப்பிச்சவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, டிகிரி, அதாவது மேக்ஸிமம் வந்து ஒரு கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தவங்கள தான் நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டு அதில் வந்து எக்ஸாம் எழுதுறவங்களாம் இருப்பாங்க. சரிங்களா? அதாவது என்னதான் வந்து 10th எலிஜிபிலிட்டியாக இருந்தாலுமே வந்து எழுதுறவங்க எல்லாமே வந்து டிகிரி ஹோல்டர்ஸாக தான் இருப்பாங்க. இது வந்து ஒரு அஃபிஷியலாக வந்து நியூஸில் பார்த்தோம். பட் நீங்கள் ஒன்று நினச்சிக்கோங்களேன். ஸோ எல்லாருமே வந்து இதுக்காகவே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறாங்க. பட் எல்லா எக்ஸாம்லேயுமே வந்து இந்த மாதிரி குளறுபடி ஏற்பட்டதுன்னா எப்படின்னு சொல்லிட்டு தான் டாக்டர் ராமதாஸ் வந்து ரொம்ப வந்து சிவியராக கோபமாக இருக்கார். ஸோ இதை வந்து தடுத்து நிறுத்தணும். அதுக்காக தான் வந்து அவர் வந்து நமக்காக தான் அவர் பேசுகிறார். சரிங்களா? அவருக்காக அவர் பேசலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரீ எக்ஸாம் வச்சா நல்லா இருக்குமா, அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் ரீசெண்ட், அதாவது ஒரு 2 days கூட ஆகலை. சரிங்க, ஒரு 3 days ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சண்டே June 9 தான் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க. ஸோ June 9
10, 11, 12 3 டேஸ் தான் ஆகுது. 3 டேஸ்க்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பல சென்டர்கள் வந்து நடந்திருக்கு சரிங்களா. அதுவும் நீங்கள் போன சென்டரில் கூட நடந்திருக்காது சரிங்களா. உங்கள் பக்கத்து சென்டரில் நடந்திருக்கலாம், இல்லை வந்து அதுக்கு பக்கத்தில் சென்டரில் நடக்கலாம். ஸோ நீங்கள் போன சென்டரில் கரெக்டாக வந்து எப்போ எக்ஸாம் வந்து எழுத ஆரம்பிச்சிங்க, எப்போ வந்து கரெக்டாக வந்து முடிச்சிங்க, எப்போ வந்து அவங்க OMR ஷீட் எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து போகலான்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்கன்றதே கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் வந்து நிறையா சென்டர், அதாவது வந்து நிறையா ஸ்கூல்ஸு, அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அப்புறம் வந்து நிறைய காலேஜ், எல்லா காலேஜ்லையும் வந்து சென்டர்ஸ்லாம் இருக்கும். அதான் சொல்கிறேன், 7000க்கும் மேற்பட்ட சென்டர் தமிழ்நாட்டில் 7000க்கும் மேற்பட்ட சென்டரில் 15 லட்சம் பேர் வந்து எழுதுனாங்க. அந்த 15 லட்சம் பேரோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்றது தான் அவர் வந்து கோரிக்கை விடுத்திருக்காரு. எவ்வளோ தாங்க இந்த வீடியோ. ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கலாமா, இல்லை வந்து நீங்கள் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவீங்க, ஸோ வேணாம்ப்பா இது வந்து கொஷின் வந்து ஈஸியாக தான் இருக்குது, இதனால் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே இல்லை அப்படின்னு நினச்சாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹாப்பி. டாடா.